திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, நமது ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 34வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி, இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் 12 ராசிகளும், அதாவது 12 ராசிகளில் 27 நட்சத்திரம் இருக்குதுங்க. இந்த 12 ராசிகளுக்குள்ள 27 நட்சத்திரங்களுக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன? ரகசியம் அப்படிங்கிறதுங்க சார் வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நிறைய மக்கள் நம்ம பார்த்துருப்பீங்க, நம்ம குடும்பத்தில் ஒரு குழந்தை இருப்பாங்க. குழந்தை சொல் பேச்சே கேட்காது, பார்த்துருப்பீங்க. குழந்தை என்ன சொன்னாலும் கேட்காது. அதே மாதிரி கணவன் மனைவி புரிஞ்சுக்க மாட்டாங்க, சரிங்களா? கணவன் மனைவி புரிஞ்சுக்காமல் நடந்துக்குவார், மனைவி கணவனை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு வேலையாள் சரியாக நம்ம நடந்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மனிதனுடைய குணம்னு ஒன்று இருக்கா இல்லைங்களா? கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய குணத்தை அறிந்து அந்த மனிதனுக்கு குணத்திற்கு தகுந்த மாதிரி நாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அவங்க நாம் சொல்கிறதை கேட்பதற்கு தயாராகி விடுவார். அப்போது ஒரு மனிதனுடைய கேரக்டர் என்ன தெரியணுமா இல்லைங்களா? இப்போ ஒரு மனுஷன் இருக்காங்கன்னா, இப்போ சார் அங்கே இருக்கிறாருன்னா சாருக்கு எதன் மேலே விருப்பம் உங்களுக்கு தெரியுமா? மனைவிக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. எது மேலே நம்ம விருப்பப்படுறோங்கிற விஷயம் கணவனுக்கு மனைவிக்கு அது பேசும்போது சிலதை புரிஞ்சுக்கலாமோ தவிர ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சுக்கவே முடியாது. ஜோதிடத்தில் இவர் இந்த குணத்தோடு தான் இருப்பார், இவருக்கு இதுதான் பிடிக்குங்கிறத ஜோதிடத்தில் மட்டும்தான் புதுசாக கண்டுபிடிக்க முடியும். இது சத்தியம், சரிங்களா? ஜோதிடத்தில் மட்டும்தான் இவர் இந்த குணத்தை கொண்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சண்டை சச்சரவு. ஏன் பிரச்சனை வருது? ஒரு கணவனுக்கு தேவையானதை பிடிச்சதை மனைவி செய்யணும், சரிமா வேணாங்களா? ஒரு மனைவிக்கு பிடிச்சதை கணவன் செய்யணும். ஒரு படிக்கிற மாணவர் இருக்கிறாங்க, அந்த மாணவன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறார். அப்போ அந்த பையனுக்கு பிடிச்சது நீங்கள் செய்யணும். அப்போ அந்த பையனுக்கு பிடிச்சது என்ன தெரியணுமா வேணாங்களா? அப்போது இந்த 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் எது எது பிடிக்கும், அந்த பிடிச்சமான விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. அவ்வளோ விஷயம். இது பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையாக ஜோதிட சாஸ்திரம் டிவோர்ஸ் கேஸில் கூட பயன்படுத்தலாம். டிவோர்ஸ் ஆகிற நிலைமையில் இருக்கிறது கூட ஒன்று சேர்த்து வைக்கிற கூட இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு பரிகாரம் இல்லைன்னு ஒன்று கிடையாதுங்க. என்ன குணம், நீங்கள் எப்படிப்பட்டவங்க? இந்த மீட்டிங்கில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க இல்லையா? சொல்கிற குணம் கரெக்டாக இருக்கா இல்லைங்க மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது பலவிதமான ஆய்வுகளுக்கு பிறகு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு, சரிங்களா? இப்போ நட்சத்திர வாயிலாக போயிடலாம், நட்சத்திர பாத வழியாக போகிறோம். நட்சத்திரம் மட்டும் இல்லைங்க, நட்சத்திர பாதம் வழியாக போகிறோம். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திர பாதை என்ன எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் நட்சத்திர பாதை என்ன. இப்போ அஸ்வினினா அஸ்வினியில் 4 பாதை இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதை இருக்குதுங்க. 27 நட்சத்திரத்துக்கும் 108 பாதம், 27 × 4 108 பாதம். அப்போ அந்த 108 பாதத்தில் ஏதாச்சும் ஒரு பாதத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க, வேறு பாதத்தில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நான் சொல்லக்கூடியவங்கெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. 100% இல்லை, 200% கரெக்டாக இருக்கும். அவங்கள எப்படி உங்களுடைய வசமாக்கிக்கிறது, சரிங்களா? எப்படி உங்களை உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, எப்படி அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை அவங்கள செய்ய வைக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, யாரெல்லாம் அஸ்வினி மகம் மூலம், அஸ்வதி மகம் மூலம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, ரோகிணி அஸ்தம் திருவோணம், இந்த 9 நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தில் பிறந்திருக்கிறீர்களோ, அஸ்வினி மகம் மூலம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள். எப்படிங்க? தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள், அடுத்தவர்களுக்கு கூல கும்பிடு போடாதவங்க. அப்படியே புரியுதுங்களா? அடுத்தவங்களுக்கு இந்த கூல தலை வணங்குதல் அவங்ககிட்ட இருக்க, கூல கும்பிடு போட்டு நடிக்க மாட்டாங்க. சுயமாக
கௌரவத்தை எதிர்பார்ப்பவர்கள். சுய கௌரவம் அவர்களுக்கு மிகவும் தேவை. கண்டிப்பாக சுய கௌரவம் உங்களுக்கு வேணும். இவர்களை யாராச்சும் நெகட்டிவாக பேசுனா அடுத்த நிமிஷமே அவர்களை விட்டு விலகவும் ரெடி ஆகிடுவாங்க. அவங்கள விட்டு விலகிடுவாங்க. அவங்கள பிடிக்காம போயிடும். தான் சாதிக்க வேண்டும், என்னால் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பேர் புகழ் வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தியாக இருக்கும். சில நபர்கள் தன்னுடைய தலைக்கு தலை முடிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். நாம் எந்த செயலை கொடுத்தாலும் அதை நம்ம கரெக்டான முறையில் செஞ்சு முடிக்கும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? இந்த குணங்கள் அத்துணையும் யாருக்கு இருக்கும்? இந்த சொன்ன பாதத்தில் இருக்குங்க. அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற ஒன்றும் இல்லைங்க. அவரை எந்த குறையும் சொல்லாமல், நீ செய்யறதெல்லாம் சூப்பர்ப்பா, உன்ன மாதிரி யாரும் செய்ய முடியாங்கிற வார்த்தை உச்சரிங்க. அவங்களுடைய எனர்ஜி பூஸ்ட் ஆகும். சரிங்களா? குறை சொல்லாதீங்க. யாரெல்லாம் இந்த பாதத்தில் பிறந்தவங்க இருக்கிறீங்க? இத்தனை பேர் வந்திருக்கீங்க. யாராச்சும் இந்த பாதத்தில் பிறந்தவங்க இருக்கீங்களா? இல்லை. சரி, நிறைய கேட்டிருப்பாங்க இல்லையா? எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. அடுத்து யாரெல்லாம் இதே தான், இந்த நட்சத்திரமே தான், 9 நட்சத்திரமே தான். அஸ்வினி மகம் மூலம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, ரோகிணி அஸ்தம் திருவோணம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்பவுமே தன்னுடைய குடும்பத்தை நேசிப்பவராக இருப்பார். எப்பவுமே தன்னுடைய குடும்பத்தை பற்றி எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்துக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைப்பாங்க. முதல் பாயிண்ட். 2வது, நிறைய சம்பாதிக்கணும், பொருள் தேடும் வேண்டும் என்ற எண்ணம் ஜாஸ்தி இருக்கும். நம்ம எப்படியாச்சும் இந்த சமுதாயத்தில் நிறைய சம்பாதிக்கணும், நிறையா பொருள் தேடணும் அப்படிங்கிற எண்ணம் நிறையா இருக்கும். இன்னும் சுவாரஸ்யமாக சொல்ல போனால் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அதாவது ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டா கூட கடை எப்படி தான் நம்ம சாப்பாடு தரமாக இருக்கும்னு நினைப்பாங்க, டேஸ்ட் கரெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. சரிங்களா? சின்ன கடையாக இருந்தாலும் சரி, பெரிய கடை, நல்ல தரமான உணவு எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். சில பேர், நிறைய பேர் இந்த ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்க இந்த கேட்டகரியில் நிறைய இருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் அவங்களுடைய குணத்தில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு டெய்லி குடும்பத்தில் நடக்குது இல்லைங்களா செயல்களை பற்றி டெய்லி அவங்கள பேசணும். அவங்ககிட்ட என்ன பண்ணணுங்க, பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும், டைம் கொடுக்கணும். இப்போது ஒரு கணவர் இருக்கார், வேலைக்கு போயிட்டு வந்துடுறாரு, பொண்ணு வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வந்தோன்னே ஏமா பண்ண என்ன பண்ண அப்படின்னு அவங்ககிட்ட அதிகமாக என்ன பண்ணணும், பேசணும். அவங்க அதிகமாக பேசணும் கூட கிடையாது, அன்றாட நிகழ்வுகளை ஷேர் பண்ணிக்கணும். நல்லா பேசணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு நிறையா இருக்கும். பெண்களாக இருந்தால் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த எப்படி சொல்கிறதுனா, முகத்துக்கு முக்கியத்துவம்னா வெறும் இது பூசுறது மட்டும் கிடையாது, பவுடர் பூசுறது மட்டும் இல்லை. யாராச்சும் வீட்டுக்கு விருந்தினர் வந்துட்டால் கூட மூஞ்சி கிஞ்செல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போய் நிற்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள். இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 4-5 விஷயம் சொல்லலை, இதில் ஒன்றில் உயிராக இருப்பாங்க, ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப உயிராக இருப்பாங்க. அப்போ அது என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு அது எது பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுக்கணும். அப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு கணவர் இருக்கார், மனைவிக்கோட சண்டை, மனைவிக்கு பிடிச்ச சாப்பாடாக அவராக செஞ்சு கொடுத்து சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும். அதே மாதிரி தன்னுடைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது மூலமாகவும் எப்போவுமே அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போதும் அவங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய மாற்றங்கள் வரும். இது உண்மையாக இல்லையா? இந்த பாதத்தில் யாராச்சும் பிறந்திருக்கீங்களா? ஏதாவது ஒன்றில் உயிராக இருப்பீங்க. எனது எண்ணத்தில் உயிராக இருக்கிறார் அவர், சாப்பாட்டுலையா? சரி, ஓகே. சரி, அப்புறம் நம்ம பரிகாரம் என்ன, ஒருத்தர் குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அவரை பண்ணுற பரிகாரம் பண்ணுறது. ஒரு சின்ன குழந்தைன்னு என்ன பண்ணுவோம், எத்தனையோ குழந்தைங்க, சின்ன குழந்தை இருக்குதுங்க, சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது. அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு பிடிச்சது ஒன்று இருக்கும் இல்லையா? ஒன்று சின்ன குழந்தைங்க இருக்கும், ஒரு ஐஸ்கிரீம் இருக்கும், ஏதோ ஒரு சாக்லேட் இருக்கும், ஏதோ ஒன்று. அதை பாயிண்ட் இந்தாங்கன்னு சாப்பாட்டு பண்ணுன்னா பண்ணுவது. அப்போ அந்த கேரக்டர்ஸை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன ஆவாங்க, அவங்க நமக்கு ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிடுவாங்க. சரிங்களா? சரி, அடுத்து இதில் பிறந்தவங்க பெரியவங்க யாரும் இல்லையா? உங்கள் பாதம் உள்ள ஒன்று ஒருத்தர் வரலையா? 30 பேர் இருக்கிறீங்க, இன்னும் ஒருத்தருக்குள்ளே வரலையா? சரி, அடுத்து வரும், கொல்லப்படாதீங்க. அடுத்து இதே 9 நட்சத்திரங்கள் தான். அஸ்வினி மகம் மூலம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியுடைய 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். சரிங்களா? எப்பொழுதுமே சிறுதூர பயணத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிறுதூர பயணம் புரியுதுங்களா? அப்பப்போ எப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அப்படியே வண்டியில் போயிட்டு வரணும். அந்த சிறுதூர பயணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஒரு சில பேருக்கு பாட்டு கேட்கறது பிடிக்கும், சில பேருக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். இது ரெண்டு விஷயத்தில் சில பேருக்கு எப்பவுமே எழுதிக்கிட்டே இருப்பாங்க. சில பார்த்தீங்கன்னா அந்த எழுதுறதுன்னு சொல்லுவாங்களே, எப்பவுமே அந்த எழுதிக்கிட்டே இருப்பாங்க, அது ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறதே பிடிக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி 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 ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியமான இந்த காலத்துக்கு எல்லாத்துக்கும் கேடு விளைவிக்கக்கூடியது, கேடு விளைவிக்கக்கூடன்னு சொல்ல முடியாது, குழந்தைகளை கெடுக்கக்கூடியது செல்ஃபோன். இவங்க பார்த்தீங்கன்னா எப்போ பாரு இந்த செல்லும் கையுமா தான் இருப்பாங்க, நிறைய பேர் செல்ஃபோன் கையுமா தான் இருப்பாங்க. அப்போ இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னாவே சில குழந்தைகளாம் திட்டுவாங்க பெற்றோர்கள், நீ செல்ஃபோன் பார்க்காதுன்னு பிடுங்கி வைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த மாதிரி கேரக்டர் உள்ள குழந்தைகளை செல்ஃபோனை கொடுத்து, கண்ணு நீ பார்த்துக்கோ, ஒரு மணி நேரம் பார்த்துக்கோ, உனக்கு கொடுக்குற கண்ணு, நீ நல்லா படிச்சிடும், நீ செல்ஃபோன் பார்த்துக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு பூஸ்டப் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி அவங்கள வந்து என்ன பண்ணணும்னா அடிக்கடி என்ன பண்ணணுங்க, ஒரு 2 வீலர் உட்கார வச்சு அப்படியே கொஞ்சம் தூரமாக ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கூட ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அப்போ ஒரு மனுஷனை ரிலாக்ஸ் பண்ணணும், பண்ண முடியுதானுங்க? அப்போ இந்த குணங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். இதில் எதுலையாச்சும் ஒன்று உயிராக இருப்பாங்க. யாருங்க சார் இதில் இருக்கீங்க? எதுலைங்க சார் உயிராக இருக்கிறீங்க? என்னங்க அது மைக் கொடுத்துருங்க அப்படியா? அல்ல மைக் கொடுத்துருங்க. ஏன்னா சொல்ல சொல்ல உண்மையா பொய்யான்னு தெரியணும் இல்லைங்க. அவங்கள புரிஞ்சுக்கணும். அவங்கள மனைவி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் லைஃப். சொல்லுங்க. அஸ்வினி 3ங்கய்யா. சரிங்க. எல்லாமே கம்யூனிகேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே இதுதான். நீங்கள் சொன்னது எல்லாமே ஓகே, கரெக்டாக இருக்கணுங்க. இது ஜோதிட விதி, இதை யாராலையும் மாற்றவும் மறுக்கவும் முடியவே முடியாது. சரிங்களா? சரி, அடுத்துங்க. 3 தெரிஞ்சவங்க இருக்காங்க சார், அப்படிதான் டிரைவிங் போகணும்னு ஆசைப்படுவாங்க. புரியலீங்க. அஸ்தம் 3ஆம் பாதத்துல இருக்காங்க. அவங்க வாரத்துக்கு ஒரு ட்ரிப்னால வெளியே போயிட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அதான் விஷயம். ஒரு 10 கிலோமீட்டர்னால போயிட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. ரிலாக்ஸ் ஆவாங்க. எவ்வளவு பெரிய டென்ஷன் இருந்தாலும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். கூட்டிட்டு போனா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. கண்டிப்பா. இல்லைன்னா அந்த 10 நாள் கூட்டிட்டு போலீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. அடிக்கடி 2 வீலர் கூட்டு போகணும். ஆமா சார். அப்ப நம்ம சொல்லுவாங்க இல்லையா, இப்ப கல்யாணம் முடிக்கிறாங்க புருஷன் பொண்டாட்டி, கல்யாணம் முடிச்சுட்டாங்க, மனைவிக்கு இந்த மாதிரி ஆசை, கூட்டிட்டு போனா சரி, மனைவிக்கு ஆசையா இருக்கும், நம்மளால 2 மாசத்துக்கு ஒருக்கா எப்பாச்சும் ஒரு எங்கேயாச்சும் விசேஷம் கூட்டு போனா அது அப்புறம் என்ன ஆகும்? கேரக்டர் அப்படிங்கிற கேரக்டரை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க நல்லா இருப்பாங்க. சரிங்க சார், உட்காந்து உட்காந்தே சொல்லுங்க சார், நின்றுட்டு சொல்லணும் இல்லைங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இதே நட்சத்திரம் 9 நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம், அஸ்வினி மகம் மூலம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அம்மா மீது அதிகமான பாசம் வைத்தவர்களாக இருப்பாங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய கேரக்டரே அவங்களுக்கு சில நேரத்தில் வந்திருக்கும். அல்லது அம்மா எப்படி கேரக்டர் இருக்கோ அதே மாதிரி அதே கேரக்டரில் இருப்பாங்க. அல்லது அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. இது முதல் கேரக்டர். நல்லா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரெஸ்ஸிங்க்கு ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க. புரியுங்களா? நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி போடணும், டீசெண்டாக ட்ரெஸ் போடணும், நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கணும். ட்ரெஸ்ஸு மேலே அதிக பிரியம் அவங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், 4 வீலர் வாங்கணும், 4 வீலர் ட்ராவல் பண்ணணும், 4 வீலர் ஓட்டணும், அந்த மாதிரி விஷயங்கள் மேலே ரொம்ப அலாதி பிரியம் இருக்கும். ஒரு சில பேர் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் வேணும். எப்படிங்க? எல்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக கிடைக்கணும், இருக்கும் கம்ஃபர்டபுள் வேணும்னு இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். இது யார் இந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்க? வந்திருக்கிறவங்க யாத்திரைங்க? எந்த பாதங்க? எது என்னங்க? எல்லாமே இருக்குது. ஐயா உங்களுக்கு எதுலைங்க இருக்குது? எல்லாமே இருக்குது. அவ்வளோதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறது? சரி, இப்படி ஓகே, இவங்களை என்ன பண்ணுறது? அப்படியே சொன்ன மாதிரி தான். எப்படி 3ஆம் இடம் 2 வீலர் கூட்டு போகிறோம், 4ஆம் இடம் காரில் போயிட்டு வந்து வேலை ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. என்னங்க? வேலை செய்யும். அப்போது அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா, காரில் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். அடிக்கடி அந்த கார் எடுத்துகிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 20 கிலோமீட்டர் போனால் கூட போதும், அப்படி காரில் போய்ட்டு ரிலாக்ஸ் ஆவாங்க. இது ஒரு ரிலாக்ஸ் ஆவாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து என்ன பூஸ்டப் கொடுக்குறோன்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வச்சுக்க, வாப்பா போய் துணிக்கல்ல போய் துணி எடுத்துகிட்டு வரலாம், அடவா சும்மா போய் உனக்கு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலான்னா அப்படியே அடிக்ட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி குணாதிசயங்கள் அதுக்குள்ளே வந்து நிறைஞ்சிருக்கும். அப்போது இவங்களை இப்படி தான் அட்ராக்ட் பண்ணணும், வேறு வழி இல்லை. அவங்களுடைய குணத்தை கேட்ட மாதிரி அவர்களை நம்ம ஒரு விஷயம் அவங்க செய்யணும்.
இந்த பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னா இந்த மாதிரி குணாதிசயத்தை நம்ம என்ன பண்ணணுங்க, அதற்கேற்றவாறு செயல்படுத்தினா கண்டிப்பாக. ஆனால் நான் சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயத்தில் உயிராக இருப்பாங்க, அதில் மாற்று கருத்து இருக்காது. அதுக்காக 4 விஷயமே இருக்கணும் கிடையாது. சில பேருக்கு எல்லாமே பொருந்தும், ஒரு சில பேருக்கு ஏதாச்சும் ஒன்று விஷயத்தில் முழு உயிராக இருப்பாங்க. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதில் சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பல நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து போயிடலாங்களா? யாரெல்லாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அடுத்து வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் என்னென்னங்க? பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரம். சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம். செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் சித்திரை, மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இந்த 9 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இல்லையா? சார்ட் எடுத்து பார்த்துக்கு 1ஆம் பாதம். 1ஆம் பாதம் இந்த 9 நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், பரணி, பூரம், பூராடம். அடுத்து சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம் எப்படி தெரியா இருப்பாங்க? குழந்தைகள் மேலே அதிகம் பாசம் வச்சுருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, குழந்தைகள் மேலே ரொம்ப அளவு கடந்த பாசம் இருக்கும். 1. 2வது, எப்பொழுதுமே பிளான் போட்டே இருப்பாங்க. கற்பனை வளம் நிறையா இருக்கும். ஏதாவது ஒரு பிளானை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், ஏதாவது ஒரு பிளான் போடுறதுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து நிறைய பேர் சினிமாவுக்கு போகலான்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நிறைய சினிமாவுக்கு போகணும், என்டர்டெயின்மெண்ட்டு போகணும், ஒரு டூர் போகணுங்கிற ஆசை வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஒன்று பிளானிங், அல்லது குழந்தைகள் மேலே அதீத பாசம், அல்லது இது மாதிரி என்டர்டெயின்மெண்ட் விஷயங்களுக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள். சில பேர் குலதெய்வம் கோயிலுக்கு கூட அடிக்கடி போகணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு கூட போகணுங்கிற ஆசை அதிகமாக இருக்கும். அப்போது இந்த 4 விஷயங்களில் ஏதாச்சும் ஒன்றில் அவங்க அடிக்டாக இருப்பாங்க. யார் சார் இந்த பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க? தண்ணி கொடுங்க. ஸோ இந்த பாதத்தில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எண்ணம் வந்து கண்டிப்பாக இருக்கும். சரி, இவங்களுக்கு என்ன சார் பண்ணுறது? இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க, அவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னா, முதல்ல 5ஆம் இடம்னா என்ன சொல்லுவாங்களா? புத்தின்னு சொல்லுவோம். 5ஆம் இடம் என்ன சொல்லுவாங்க? புத்தின்னு சொல்லுவோம். நம்முடைய புத்திங்கிறது 5ஆம் இடம். அப்போது அவங்ககிட்ட போய் நீ என்ன தெரியுமா கேட்கணும்? கண்ணு, நீ அட்வைஸ் பண்ணால் கரெக்டாக கண்ணுங்கண்ணு, நீ புத்தி சொன்னா தாப்பா கரெக்டாக இருக்குது. எப்படி சொல்லணும்? நீ சொல்கிறபடியே செஞ்சுக்கலாம்ப்பா. அந்த வார்த்தையை அவங்களுக்கு யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணுங்க? பிளான் அவர்களது, நம்ம நீ சொன்ன மாதிரியே செஞ்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது, அப்படியே பண்ணிக்கலாம், நீ சொன்னபடியே பண்ணிக்கலாங்கிற அந்த வார்த்தையை அச்சாக அவரிடம் சொல்ல வேண்டும். சில பேர் சினிமாவுக்கு போக ஆசைப்படுவாங்க, சினிமா கூட்டு போயிட்டு வரணும். சில பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா ஆயிடுவாங்க, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும், செஞ்சு பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்து இதே நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டத்தினுடைய 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தன் வேலையை நேசிப்பவர்கள், தான் பார்க்கின்ற வேலையை நேசிப்பவர்கள், கொடுக்கிற வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறவங்க, கொடுக்குற வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறவங்க, வேலைக்கு போகணும், வேலையில் நிறையா சம்பாதிக்கணுங்கிற ஆசை நிறையா வச்சுருப்பாங்க. ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய தம்பி மேலே பாசம் சில பேருக்கு இருக்கும். அம்மாவுடைய தம்பி மேலேயோ தங்கச்சி மேலேயோ சொல்லுவாங்களா, தாய் மாமன் இது அடுத்து பிறந்தது, அம்மாவுக்கு நெக்ஸ்ட் அடுத்து பிறந்தது மேலே பாசம் நிறையா அவங்களுக்கு வரும். அந்த மாதிரி இருக்கும். கொடுக்குற வேலையை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா, இவங்ககிட்ட இந்த வேலையை கூட கரெக்டாக பண்ணி முடிச்சோம், அந்த மாதிரி வேலையை பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணும்னு நினைப்பாங்க. அது நடக்காதுங்கிறது அவங்களுடைய திசா புத்தி இது. ஆனால் அதுக்காக போராடுவாங்க, அந்த கொடுக்குற வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சில நேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்கி ஏதாவது ஒன்று செய்யலான்னு நினைப்பாங்க. ஒரு கடன் வாங்கி வீடு கட்டலாம், கடன் வாங்கி கார் வாங்கலாம், அந்த மாதிரி நினைப்புகளும் அவங்களுக்கு இருக்கும். அதையும் செய்ய முற்படுவார்கள். அப்போ இந்த 3 விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ அவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்களுடைய வேலையை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். என்ன பண்ணுங்க? அவங்க வேலையை பாராட்டி கொண்டு, வீட்டில் மனைவி இருக்கிறாங்க, சமைக்கிறாங்க, சாப்பாடு நல்லா இருக்குது நல்லா இல்லை அது வேறு விஷயம். நீ செஞ்ச சாப்பாடு சூப்பராக நீ வேலை, உன்னுடைய ஒர்க் மாதிரி யாரும் பண்ண முடியாது சொல்லணும். ஒரு வீட்டில் துடைக்கிறாங்க, வீடு
அந்த அளவுக்கு நல்லா கூட துடைக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் துடைக்கிறாங்க வச்சுக்கோங்க. அப்போது உன்ன மாதிரி வீடு துடைக்கிறீங்க யாருமே இல்லைப்பா, நீ பண்ணுற வேலை அவ்வளோ பர்ஃபெக்டாப்பான்னு சொல்லணும். அவர்கள் செய்யும் வேலையை பாராட்டி கொண்டே இருந்தீர்கள் என்றால் அவங்களோட கேரக்டர் உங்க வசம் ஆகும். சரிங்களா? அதே பார்த்துக்குங்க, அம்மாவுக்கு அடுத்து பிறந்த தம்பி தங்கச்சி மேலே பாசம் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு பிரச்சனைனா அவங்க வீட்டில் கொண்டு போய் கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலாக்ஸன் தான் ஆவாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து இதில் யாராச்சும் இருக்கீங்களா? என்னங்க உங்களுக்கு இதில் என்ன குணம் வந்திருக்கு? அந்த மைக்கு கொடுத்து கேட்கலாம், இது தப்பாக சொல்லிட்டோமோன்னு தெரிஞ்சுக்கலாம். உண்மை சொல்லுங்க, இருக்கிறதே சொல்லலாம், மாற்றம் எதுவும் வேண்டாம் உங்களுக்கு. வேலைங்க. என்னங்க வேலையில் வேலை? ஓகே, அவ்வளோதான், 100%. சரி, ஓகே. அடுத்து இதே நட்சத்திரங்கள் தான், பரணி, பூரம், புராடம், மிருகசீடம், சித்திரை, அவிட்டம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ இந்த தராசு எப்படி இருக்கும்? அன்பில் தராசுன்னு சொல்லுவாங்க. உண்மையான அன்பை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், பொய் பாசம் அவங்களுக்கு பிடிக்காது. என்னாகாதுங்க? பொய் பாசம் பிடிக்காது. நல்ல அன்பு, உண்மையான அன்பு, உண்மையான நட்பு வேண்டும் என்று எண்ணுபவர்கள், உண்மையான நண்பர்களை எதிர்பார்ப்பவர்கள், உண்மையான பாசத்தை எதிர்பார்ப்பவர்கள். சில பேர் மனைவி மேல் அதிக பாசம் வைத்திருப்பார்கள். ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் கணவன் மீது அதிகமான பாசம் வைத்திருப்பார்கள். அவங்க ஒரு தராசு உள்ள மாதிரிங்க சார். அன்பில் நேர்மை வேண்டும், நல்ல நட்பு வேண்டும், நல்ல அன்பு சொல்லுவாங்க இல்லைங்க, நல்ல அன்பு நல்ல நட்பு வேண்டும், உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அன்பு பாசத்தில். அதே மாதிரி செய்கிற செயல்களையும் அப்படித்தான், உண்மையான அன்பு உண்மையாக இருக்கணுங்கிற ஒரு தராசு முள் போன்றவர்கள் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள். சரிங்களா? இந்த குணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு பொருந்தி இருக்கும், 100% அவங்களுக்கு பொருந்தி இருக்கும். இதில் யாராச்சும் இருக்கீங்களா? அந்த மைக் கொடுத்து எதில் கேட்குறாருன்னு கேட்கலாம். சார் எனக்காகலாம் எதையும் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. இருக்கிற உண்மை இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லை என்றே சொல்லிவிடலாம். உண்மையாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஓகே, அதான் சமுதாயம். சமுதாயம் உண்மையான நட்பு வேணும், உண்மையான அன்பு வேணும், நேர்மை வேணும் ஏதா விஷயத்துலையும். அதில் 3ல் எதோ ஒன்றில் அவங்க அடிக்ட், அது எதுன்னு தெரியல, அது நீங்கள் தான் தெரியணும் எதுன்னு சொல்லிட்டு. சரி, சொல்லிட்டீங்க. ஐயா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? அங்கே திருநாகேஸ்வரத்துலேருந்து இங்கே வர்றாரு. அப்போ ஏதோ ஒரு உண்மையான விஷயத்துக்காக தானே அவர் வர்றாரு, அதான உண்மை. சரிங்க, ஓகே, சரிங்க. இல்லை, என்னோட சின்ன பையன் அவிட்டம் 3ஆம் பாதம். சரிங்க. அவங்ககிட்ட நடிக்கிற மாதிரி பேசினாலே அவனுக்கு பிடிக்காது. நேர்மை வேணும், உண்மை வேணும். ஃப்ரெண்ட்ஷிப்பில் கரெக்டாக இல்லைன்னு அவனை அப்பவே வேணான்ட்டுருவாங்க, வந்துடுவான், அந்த பக்கம் வந்துடுவாங்க. அதான் அவங்க உண்மையான நட்பு அன்புக்கிட்ட தான் அடிமை. அவங்க நன்றி, உண்மைதான். பொய் பேசணும்னா வாய்ப்பே இல்லை. அவங்ககிட்ட எந்த அளவுக்கு உண்மையான அன்பை காட்டிட்டீங்கன்னா போதும், அவங்க அடிக்ட் ஆகிடுவாங்க. அவங்ககிட்ட உண்மையை தவிர நம்ம தப்பாக ஏதாவது பேசணும்னா அவ்வளோதாங்க. அப்புறம் கண்டிப்பாங்க. சரிங்க, நன்றி நன்றி. சரிங்க, அடுத்து யாரெல்லாம் இதே தான், பரணி, பூரம், பூராடம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, அடுத்து மிருகசீரிடம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். நிறைய பேர் ஜோதிடத்திற்கு அடிமை, நிறைய பேர் ஜோதிடத்தில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்க பாருங்க, ஜோதிடத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஜோதிடத்தில் உயிரையே கொடுப்பாங்க. பல பக்கம் ஜோதிடம் பார்க்க போகிறவங்க இவங்க தான் நிறைய இருப்பாங்க. நிறைய பேர் ஜோதிடம் பார்க்க போகிறவங்க இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சில பேர் இருப்பாங்க. இப்போ சொன்ன இல்லைங்களா, அந்த மிருகசீடம், சித்திரை, அவிட்டம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இன்னொன்று என்ன சொன்னாங்க, பரணி, பூரம், பூராடத்தினுடைய 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களும் சரி, இப்போ சொன்னது இல்லை 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களும் சரி, இவங்க 2 பேருமே ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, அதான் அட்லீஸ்ட் அது 5ஆம் இடம் புத்தி இல்லையா, ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ 1ஆம் பாதமும் சரி 4ஆம் பாதமும் சரி, பரணி, பூரம், பூராடம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி, மிருகசீடம், சித்திரை, அவிட்டம், 1ஆம் பாதம் சரி 4ஆம் பாதம் சரி, ரெண்டுமே எடுத்துக்கலாம். ரெண்டுமே அந்த ஜோதிடத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும்.
அது இந்த 4ஆம் பாதங்கிறது ஜோதிடம் மட்டும் இல்லைங்க, மறைகலைகள் சார்ந்த விஷயங்களுக்கு பிடிக்கும். ஒரு ரகசியம் சொல்லுவாங்க இல்லையா, இதுக்குள்ள என்னப்பா இருக்கு, நாமளும் தான் போய் தேடி பிடிச்சி எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு அந்த 4ஆம் பாதத்தில் பிறந்து எதுவாக இருந்தாலும் அந்த ரகசியத்தை போய் தோண்டி எடுக்கும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்குமா? ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு லாஜிக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, இந்த 9 நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு ஒரு குழந்தை சரியாக படிக்குமான்னு வச்சுங்க, அவங்களுக்கு இந்த புலனாய்வு படமெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, புலனாய்வு செய்தல்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சினிமாக்களை நீங்கள் கூப்பிட்டு போங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நபர்களை இந்த குகை மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா, பெரிய அந்த குகைக்குள்ளையெல்லாம் கூட்டு போயிட்டு வந்தோம் வச்சிங்களா, ஏதாவது ஒரு பழமையான குகைக்குள்ளே கூட்டு போயிட்டு வந்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், சத்தியமாக நடக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பாதத்தில் யாராச்சும் பிறந்திருக்கீங்களா? 4ஆம் பாதத்தில் ஐயா எதுலிங்க இன்ட்ரெஸ்ட்டு? எல்லாமே இருக்குதாம்மா, சரி ஓகே, டிக் போட்டலாம். என்னங்க சொல்லுங்க. நீங்க சொன்னால எல்லாமே இருக்குது சார், எல்லாமே இருக்கு. சரிங்க. ஜோதிடம் தான் ஃபுல்லா, ஜோதிடத்துல தான் தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த தேடல் வந்து நிறைய இருந்துகிட்டே, எனர்ஜி எனர்ஜி, அது உயிராவே வந்துடும் கடைசியில். உயிர் தான், அதான் உயிர் தான். அவ்வளோதான். இப்போ பாதி வாழ்க்கை நம்ம வந்து வேற லைன்ல போயாச்சு, ஆனா திரும்ப இப்போ உயிர் எப்பவுமே அது மேல ஒரு பிடித்தம். ஆமா ஆமா ஆமா. சரிங்க சார், நன்றிங்க. அடுத்து சூரியனுடைய நட்சத்திரங்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். ராகுவினுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பா மேலே ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க, குருமார்கள் மேலே ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. குருமார்களுக்கு மரியாதை கொடுக்கறது, குருமார் மேலே பாசம் வைக்கிறது, அப்பா மேலே பாசம் வைக்கிறது, அந்த மாதிரி அப்பா பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒன்று, நீண்ட தூர பயணத்தை ரொம்ப விரும்புவாங்க, ரொம்ப லாங் ட்ராவல் போயிட்டு வரணும், அப்பப்போ அடிக்கடி லாங் ட்ராவல் போயிட்டு வரணுங்கிற ஆசை இருக்கும் பாருங்க. அடுத்து நிறைய சில பேர் தான தர்மம் நிறையா செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் உதவணும், யாராச்சும் கேட்டால் நிறைய தான தர்மம் செய்யணுங்கிற ஆசை அதிகமாக இருக்கும். கோவில்களுக்கு வாழ்க்கையில் நிறையா கோவிலுக்கு போயிட்டு வரணும், கோவிலெலாம் போய் கோவில் தரிசனம் பண்ணி நிறையா அதில் எல்லா கோவிலையும் போய் சாமி கும்பிடுங்கிற ஆசை நிறையா இருக்கும். ஓகேங்களா? சில பேர் எப்போவுமே அடுத்தவங்களுக்கு ஆலோசனை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், புரியுதுங்களா? டீச் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். எந்த விஷயமா இருந்தால் அது வந்து படிச்சுட்டு தான் டீச் பண்ணணும் கிடையாது, தன்னுடைய அனுபவ பாடத்தை மற்றவங்களுக்கு வந்து டீச் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கும். இந்த 5 விஷயத்தில் ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப உயிராக இருப்பாங்க. சில பேருக்கு 5மே இருக்கும், அது வேறு விஷயம், 2 இருக்கலாம் 3 இருக்கலாம், ஆனால் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் உயிராக இருப்பாங்க. அது என்ன விஷயங்கிறத நம்ம பார்த்துக்கணும். யார் இதில் பிறந்தவங்க இருக்கிறீங்க, அவருக்கு மைக் கொடுங்க, என்னன்னு கேளுங்க, அவரே சொல்லட்டும் எந்த உயிராக இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? மைக் யார்ட்ட இருக்குங்க? சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுல இருப்போம். லாங் ட்ராவல். சரிங்க. காசி ட்ராவல். என்னங்க? காசி ட்ராவல். காசி மாநகரம். அவ்வளோதான். அப்போ லாங் ட்ராவல் தான் அது. நான் போய்ட்டுருக்கேன். அடுத்தவங்களை அனாவரிச்சு கூட்டிட்டு போகிறது. கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கீங்க, சூப்பர். அடுத்தவங்களை அனாவரிச்சு கூட்டிகிட்டு போகிறது. ஓகே. அடுத்தவங்களை அன்பு காட்டுறது. கோவிலுக்கு நிறைய கூட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா, 9ஆம் இடம் நீண்ட தூரம் பயணம், 9ஆம் இடம் கோவில். காசி, கயா, திருவேணி சங்கமம் இதெல்லாம் போயிட்டு வந்து. அப்போ கரெக்டாக தான் இருக்குதுங்க. அவ்வளோதான் விஷயம். அது இருக்கிறது இருக்குதான் செய்யும். இப்போ ஜோதிடத்தை எதையும் மாற்ற முடியாது. மாதம் மாதம் போயிட்டு வருவீங்க. மாதம் போகிறீங்க. ஓகே, சந்தோஷம். ஓகே, அவ்வளோதான். அதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? சரி, நன்றி. அடுத்ததாக இதே நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ராகு பகவான் நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயத்தினுடைய 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க தான் தொழில் பண்ணணுங்கிற ஆசை அவங்களுக்கு நிறையா இருக்கும். இந்த கேட்டகரியில் பிறந்தவங்க எப்படி இருக்கும்? தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, தொழில் மட்டும் இல்லைங்க, அவங்க வேலைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து கண்டிப்பாக அவங்க சிந்தனை பூராமே ஒரு வேலையோ தொழிலோ செஞ்சு நம்ம இப்படியாச்சும் டெவலப் ஆகணும்னு அந்த சிந்தனையோடே அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நிறைய கர்மாவை பற்றி அவங்க திங்க் பண்ணுவாங்க. கர்மான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நாம் என்ன எதுக்காக பிறந்திருக்கிறோம், எதுக்காக வந்தோம், நம்ம கர்மா என்ன, நம்ம கர்மா எப்படி கழிக்கிறது, இதை நோக்கி ஓடக்கூடிய அந்த எண்ணங்களும் அவங்களுக்கு இருக்கும். அப்போ 3ல் இதில் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயமா இருக்கும். இந்த நட்சத்திர பாதத்தில் யார் பிறந்திருக்கீங்க?
சொல்லுங்கய்யா. யாரு? ம். அவங்க தொழில் பண்ணி முன்னேறணும், பெரிய இடத்துக்கு போகணும், இதே தான் அப்புறம் நம்ம ஏன் இப்படி இருக்கோம், எதனால் இப்படி இருக்கோம், நம்ம என்ன செஞ்சோம், எதனால் இதை பற்றி நிறைய திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கரெக்டு தானுங்க? கரெக்டு தான். கர்மாவை பற்றிய சிந்தனை, தொழிலை பற்றிய சிந்தனை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு தொழில் பண்ணலாம்ப்பா, தொழில் பண்ணலான்னு அது பண்ணுறீங்களோ இல்லையோ சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த வார்த்தையை. பண்ணிட்டு தாங்க இருக்கு. சந்தோஷம். அதான் பிடிச்சமான விஷயத்தில் உங்களுக்கு தள்ளி விட்டுறணும். ஓகே. அதே மாதிரி கர்மா பற்றி உங்கள் கர்மா இதான்ப்பா, இப்படி போனால் உங்கள் கர்மாவை கழிக்கலாம் அப்படியே சொல்லணும். அப்போ அந்த சிந்தனையெல்லாம் சொல்ல அவங்க பூஸ்டப் ஆவாங்க. என்றைக்குமே ஒரு மனிதனுடைய அந்த உணர்வை தூண்டி விடணும். அவங்களுடைய சந்தோஷத்தை புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃப்ரீ ஆகிடலாம். நீங்கள் ஃப்ரீ ஆகிடலாம், மற்றவங்க ஃப்ரீ ஆகுறாங்களே இல்லையோ. சரிங்களா? நன்றி. சரி, அது சில பேருக்கு வரும். ஜாதகத்தில் 10ஆம் படம் கேட்டு போச்சுன்னா அதுவும் போயிடும், அது அப்புறம் பார்த்துக்குவோம். சரிங்க. அடுத்து இதே நட்சத்திரங்கள் எதுங்க? திருவாதிரை, சுவாதி, சதயம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி, உத்திரம், உத்திராடம், கார்த்திகை. இந்த 9 நட்சத்திர பாதங்களுடைய 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். 3ஆம் பாதம். ஒரு சில பேர் தனக்கு மூத்தவர்கள் இருந்தால், மூத்தவர்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, யாரு தனக்கு முன்னால் பிறந்தவங்க இருந்தால் அவங்க மேலே பாசம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, எதை செய்தாலும் இதை செஞ்சால் நமக்கு லாபம் இருக்குமா, ஒரு விஷயத்தை செய்யும்போது இதை செஞ்சால் நமக்கு லாபம் இருக்குமா இருக்காதான்னு பிளான் போட்டு செய்வாங்க. அவங்க செஞ்சால் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இருக்கும். சில பேர் உண்டியலில் பணம் போடுறது, அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஒரு இது ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி போட்டு வைப்போம், அல்லது உண்டியலில் பணம் போடுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் செல்ல பிராணிகள் சொல்லுவாங்களா, அந்த இந்த சின்ன வளர்ப்பு நாய்களோ பொதுவாக அந்த நாய்களை பற்றியோ பூனை இது மேலேயும் நிறைய பேர் பாசம் வைக்கிறவங்களா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த கேட்டகரியில் அவங்க ஏதாவது ஒரு கேட்டகரியில் அடிக்டாக இருப்பாங்க. அது எந்த கேட்டகரின்னு தெரிஞ்சுக்கணும். கூப்பிடு தம்பி, என்னன்னு கேளு தம்பி. நாய்கள் மேல ரொம்ப பாசம் அதிகம். நாய் மேல பாசம் அதிகம். ஓகே ஓகே, நன்றி. டெபாசிட் பண்றதுல ஃப்ரீயா இருக்கு. டெபாசிட் பிடிக்குமா? டெபாசிட் அது அவ்வளவுதான். ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணி வைக்கணும் நமக்குன்னு ஒரு விஷயம். அதே மாதிரி நாய்கள் மேல பாசம் இருக்கும். உத்திராடம் 3 பாதம் சார். சரிங்க. கெயின் பாப்போம். எங்க போனா ஏதாவது கெயின் இருக்கா, பண்ணா லாபம் இருக்கா, அது பாப்பேன். அது மெயினா பாப்பீங்க. அந்த கேட்டகரி அவங்களுக்கு உங்களுக்கு போனாலே ஏதாவது கெயின் இருக்கா, நம்மளுக்கு கிடைக்குமா, எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது எதிர்வரும். கண்டிப்பா. நன்றி. சரிங்க. அப்போ உங்கள்கிட்ட என்ன பேசுகிறோம் உங்களுக்கு? ஏங்க அப்போ உங்கள் மனைவி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஏங்க இப்படி பண்ணால் லாபம் வருங்க, லாபம் வரும், இதை பண்ண லாபம். அப்போ அந்த மைண்ட் தாட்டை கொடுத்துக்கிட்டே வரணும். சின்ன வயசில் உண்டியலுக்கு இது சேர்த்துருக்கீங்களா? உண்டியல் சேர்த்துற பழக்கம் சில பேர் பார்த்தீங்கன்னா உண்டியல் சேர்த்திருப்பாங்க. அந்த பழக்கம் சேர்த்திருக்கீங்களா? அது இருக்கும். அதான் அந்த கேட்டகரிஸ் கேரக்டர்ஸ் ஏதோ ஒன்று உள்ள பொருந்தி வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? சரி. அடுத்ததாக இறுதியாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் 4ஆம் பாதம். சரி. அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம் 4ஆம் பாதம். ஆயில்யம், கேட்டை, ரேவதி 4ஆம் பாதம். இந்த பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னா, இவங்க நல்லா தூங்கி எந்திரிச்சிடணும். என்ன பண்ணுங்க? நன்றாக தூங்கி எழுந்து விட வேண்டும். தூக்கம் மட்டும் அவங்களுக்கு சரியா இல்லைன்னா அடுத்த நாள் அவங்களால அந்த காரியத்தை சரியான முறையில் செஞ்சு முடிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள். ஓகேங்களா? அடுத்து நிறைய பயணம் செய்ய வேண்டும் என்று அதிகமாக கொண்டா இருக்கும். பயணம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அடிக்கடி இந்த பைபாஸில் ட்ராவல் பண்ணால் பிடிக்குமாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் பைபாஸில் போனால் ரொம்ப பிடிக்கும். இந்த கட் ரோட்டில் போகிறத விட பைபாஸ் ட்ராவல் ரொம்ப லாங்காக போயிட்டு வந்தால் ரொம்ப பிடிக்கும். அப்போ பயணம் என்பது பிடித்த விஷயமாக இருக்கும். முக்கியமாக லாங் ட்ராவல், பைபாஸ் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். நல்லா படுத்து தூங்குறது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த தூங்குற இடம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்.
தூங்குற இடங்கிறது கொஞ்சமாச்சு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். கச்சன்னு இருக்கிற இடத்துல போய் தூங்குறதுக்கு அவங்க ஆசைப்படவே மாட்டாங்க. நல்ல இடத்துல தான் தூங்கணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு ஆசை அவங்களுக்கு நிறையா இருக்கும். வெளிநாடு போய் சம்பாதிக்குங்கிற ஆசை நிறைய பேருக்கு இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அடுத்து சில முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள், இது ரொம்ப சொல்லணும் இந்த இடத்துல, செருப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அதிகமாக செருப்புக்கு இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, வாப்பா உனக்கு பிடிச்சமான செருப்புன்னு வாங்கிட்டு வாங்கினா சரண்டர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இருக்க செருப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செருப்புக்கு ட்ராக்கே வச்சுருப்பாங்க. அந்த முன்னால் அதை அழகுபடுத்திட்டு செருப்பு அழகுபடுறதுக்கு ஒரு ட்ராக் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கேட்டகரிஸ் வரும். அதே மாதிரி நான் சொல்லுங்க, நிம்மதி சந்தோஷத்தை வந்து நல்ல முறையில் அடையணும் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்து எதுவுமே கச்சகச்சலாம் இருக்கக்கூட ஒரு கம்ஃபர்டபுளாக நிம்மதியாக இருக்கணுங்கிற ஒரு அந்த அவங்களோட ஸ்மூத்னஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய நீர்நிலைகளில் போய் குளிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்ன பண்ணுவாங்க, நீர்நிலைகளை ஒரு கடல்லையோ அல்லது நீர்நிலைகளையோ போய் குளிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எதுங்க, இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். யார் இந்த பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க? ஐயா, என்னோடது உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம். நீங்கள் சொன்னதில் ஒரு பாயிண்ட் கூட மாற்றமில்ல, அத்தனையுமே என்கிட்ட இருக்கு. தூங்குறது நல்லா தூங்கலைன்னா அடுத்த நாள் ஒர்க் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஃபாரின் கிளைண்டெல்லாம் நைட்டில் தான் பேசுகிறதுனால நல்லா தூக்கம் இருக்கிறது இல்லை. நிறைய பேர் என்னை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நல்லா தூங்குவேன்னு சார் தான் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறது, போய் சம்பாதிக்கிற ஆசை எப்பயுமே எனக்கு உண்டு. அதே மாதிரி வந்துங்க சௌரியமான இடத்துல தூங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். லாங் ட்ராவல் வந்துங்க நானே திருச்செந்தூர் போகும்போது என் கார் நானே ட்ரைவ் பண்ணுவேன். லாங் ட்ராவல் போகிறது, திருச்செந்தூர் கடலில் குளிக்கிறது எனக்கு மிக மிக பிடிக்கும். ஏன்னா திருச்செந்தூர் ஆண்டவன் நான் அந்த அளவுக்கு நான் விரும்புவேன். நீங்கள் சொன்ன அத்தனை பாயிண்ட்களும் 100க்கு 100 சரியாக இருக்குதுங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. வேறு யாரா சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா, நீங்கள் சொல்கிறது அனைத்துமே கரெக்டாக இருக்குங்க ஐயா. வந்து தூக்கம் தான் முக்கியம் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையிலுங்க ஐயா. எவ்வளோ கஷ்டப்படுறோம் என்ன பண்ணாலும் தூங்கும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறது பிடிக்காதுங்க ஐயா. தூங்குற இடமும் வந்து ஒரு நல்ல இடமா இருக்குன்னு நினைப்பாங்க ஐயா. லாங் ட்ராவல் என்ன தான் நம்ம ஷார்ட்கட்டில் இந்த சின்ன சின்ன ரோட்டில் போனாலும் லாங் ட்ராவல் போகிறது, நல்ல ரோட்டில் போகிறது ஒரு ஃபீல், தனி ஃபீல் கொடுக்குங்க ஐயா. அதே மாதிரி தண்ணி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் கொஞ்சம் நேரம் குளிச்சா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நல்லா கடலுக்கு. ஆமாங்க ஐயா. சரி, கரெக்டாக இருக்கு. 100க்கு 100 எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ஐயா. சரிங்க, ஓகே, நன்றிங்க. அதாங்க நிறைய பேருக்கு அது கேட்டகரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிணத்து குளியல் போடணும்னு ஆசைப்படுவாங்க நிறைய பேர். என்னது, இந்த கிணத்துல குளங்கொட்டையில் குளிக்கணும். இது குளிக்கிறது கூட வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ கிணறு குளங்கொட்டையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த குட்டை தண்ணியில் குளிக்கிறது, கிணத்துல குளிக்கிறது, இதெல்லாம் யாருக்கு தெரியுங்களா? அனுஷம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், பரணிபுரம், பூராட நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கிணத்து குளியல் போடுறதுக்கு நிறைய ஆசைப்படுவாங்க. ஓகேங்களா? இந்த வாய்க்கா குளியல், ஆற்று குளியல்லாம் சொல்லுவோம்ல, வாய்க்கா தண்ணியில் குளிக்கிறது, ஆற்று தண்ணியில் குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, இதெல்லாம் யாருன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம் 4ஆம் பாதம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் 4ஆம் பாதம். அஸ்வினி, மகம், மூலம் 4ஆம் பாதம். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி 4ஆம் பாதம் எல்லாம் வாய்க்கா தண்ணியில் குளிக்கணும். ஆற்று தண்ணியில் குளிக்கிற ஆசை நிறையா இருக்கும். சரிங்களா? கிணத்து தண்ணியில் கடைசியாக சொன்னது கடலில் குளிக்கிறவங்க, கடலில் போய் ரொம்ப குளிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ மொத்தத்தில் இவங்கெல்லாம் அந்த குளியல் பிரியர்கள் வச்சுக்கோங்களேன். தண்ணியில் நீர்நிலைகளில் போய் குளிக்கக்கூடிய இந்த பாதத்தில் பிறந்தவங்க எல்லாமே அது ஏதோ ஒரு நீர்நிலையாக இருக்கலாம். அஸ்வினி, மகம், மூலம், அடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ரோகிணி, திருவோணம், அஸ்தம், இதில் 4ஆம் பாதம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக சித்திரை, மிருகசீரிடம், அவிட்டம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, பரணிபுரம், புறா 4ஆம் பாதம் வச்சுக்கோங்க. அடுத்து உத்திரம், உத்திராடம், கிருத்திகை, அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், ஆயிலம், கேட்ட ரேவதி. இந்த 4ஆம் பாதம் இவங்க எல்லாமே தண்ணியில் நீர்நிலையில் குளிக்கக்கூடிய ஒரு ஆசை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சொல்லுங்கய்யா. பையனோட பெரிய மகன் ரேவதி 4ஆம் பாதம்ங்க. சரிங்க. அவன் குளிக்கணும்னு ஆசைப்படுவான், லாங் ட்ரைவ் போவான். அதை விட முக்கியமாக வந்து அவன் வெளிநாடு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே தனக்கு, அதாவது ஒரு புதிய துறையில் அவன் ஈடுபட்டு அவனாக கண்டுபிடிச்சி இப்போ வந்து கல்கட்டாவில் இருக்கானுங்க. அவனோட எய்மே வந்து ஜெர்மன் போகணும்னு முழு மூச்சா அதுலேயே இருக்கானுங்க. வேற எந்த தொழிலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. அதான் உண்மை. அதாவதுங்க சரிங்க, சரி, நன்றிங்க. அதாவதுங்க இதெல்லாம் கேரக்டர்ஸ் வேணுங்க, கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேரக்டர் விட்டு அவங்க அந்த 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 இடத்துலேருந்து வெளியே போக மாட்டாங்க. அவங்க மனசு அங்கிருந்து வெளியே போகாது.
அவங்க மனசு என்ன ஆகாதுங்க, அங்கேருந்து வெளியே போகாது. அப்போது அவங்களுக்கான விஷயங்களை நம்ம சொல்லுங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒய்ஃபு ரேவதி 4ஆம் மாதம். சரிங்க. தூக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணால் அவங்களுக்கு கோபம். தூக்கத்துட்டு கொலகாரியாக மாறிடுவாங்க. சரி, ஓகே, சரி, நன்றிங்க. அந்த மாதிரிங்க சில விஷயங்கள் அப்படிதான். இதெல்லாம் வந்து நான் இது எதுக்காக சொல்கிறேன்னாங்க சார், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன யூஸ்ன்னு தெரியுங்களா? அவங்க ஏதாச்சும் சொல் பேச்சு கேட்க மாங்கிறாங்க, அவங்க எதுவுமே அவங்களுடைய பொண்ணு வேண்டாம் சார், எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்களா பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க, எதுவுமே அவங்க வந்து இப்போ என்னமோ பார்த்தோம்னா ஆடி ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இருக்காங்க, பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க, எதையுமே முன்ன மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க, சோம்பேறித்தனம் வந்துடுது அப்படிங்கிற அவங்க மொத்தமாக ஒரு மைண்ட் அப்செட் ஆகிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த நேரத்தில் இப்போ சொன்ன கேட்டகிரி சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்கணும். அவங்கள வந்து திருப்திப்படுத்தணும். அதை செய்ய வச்சு திருப்திப்படுத்துனீங்கன்னா என்ன ஆகிடும்? கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆவாங்க. இது வந்துங்க சார், இது சயின்டிஃபிக்கலாக ஜோதிடத்தை சயின்டிஃபிக்கலாக கொண்டுட்டு போகிறோம். சொல்லுவாங்களா, இதுக்கு என்ன சொல்கிறது? ஒருவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல்னு அர்த்தம். இதுக்கு பேர் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருடைய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய செயல்களை செய்ய வச்சோம் அப்படின்னம்னா அவங்க 100% ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. மனுஷனுக்கு அதான முக்கியம். முக்கியமா இல்லைங்களா? முக்கியமா இல்லைங்களா? குழந்தைகளுக்கு எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகள் நினைச்சு வருத்தப்பா. இது குழந்தைகளுக்கான டிப்ஸ்னே வச்சுக்கோங்களேன். கணவன் மனைவிங்கிறது புரிஞ்சு நடந்துக்குவாங்க, அதுதான் வச்சுக்கோ. குழந்தைகளுக்கான ஒரு டிப்ஸ்னு வச்சுக்கலாம் இல்லைங்களா? குழந்தை வளர்ப்பு டிப்ஸ்னு வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் தனியாக கிளாஸ் போட்டு சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா? நீங்கள் குழந்தை வளர்ப்புன்னு ஒன்று இருக்குது, குழந்தைய வளர்க்குறது என்ன எப்படி? அப்போ அந்த குழந்தை வளர்ப்புக்கு நீங்கள் இந்த அவங்களுக்கான விஷயங்களை பயன்படுத்துங்க. அவங்களுக்கான ஒன்றுமே வேண்டாம், அவங்களுக்கு விருப்பப்பட்டதை பார்த்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், பூஸ்ட் பண்ணுங்கள், போதும். ஈஸியாக நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இது ஒரு கேட்டகரி வாய்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி வாய்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இருந்தாலும் ஒரு சிம்பிளாக லாஜிக்காக சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா 27 நட்சத்திரத்துடைய பாத குணம்னு சொன்னோம் இல்லைங்களா? அதே மாதிரி இன்னொரு சிம்பிளாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? எல்லாரும் ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பாக ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. எப்படி இப்போ நான் சொன்ன அந்த பாதம் உங்களுடைய கேரக்டர் அப்படியோ உங்களுடைய லக்னாதிபதி உங்களோட கேரக்டர், உங்களுடைய லக்னாதிபதி உங்களோட கேரக்டர். அப்போது நீங்கள் எந்த லக்னத்தில் வேணால் போகிறங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எவர் ஒருவருக்கு லக்னாதிபதி லக்னத்தில் இருக்குது, எப்படி இருந்தாலும் லக்னாதிபதி 12 பாவத்தில் தான் இருக்கணும். அப்போ அவருடைய இன்னொரு குணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறதோ தன்னம்பிக்கை, தான் என்னால் முடியும், தன்னம்பிக்கை ஜாஸ்தி, என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தி இருக்கும். இவங்க எப்பவுமே இவங்களை யாரும் குறை சொல்றது பிடிக்கவே பிடிக்காது. குறை சொல்லலாம் போடான்ட்டு போயிடுவாங்க, அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. குறை சொல்வது பிடிக்காது. சுயம்பாக முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் ஜாஸ்தி கொண்டவங்க. நாமளே உழைச்சி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு தனி மனித அடையாளத்தை நாம் காட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். நல்ல புகழ், நல்ல பெருமை, நல்ல ஒரு தலைமை நமக்கு கிடைக்கும், தலைமையோடு நாம் இருக்கணும், யாருக்கு அடிபணியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. யாருக்கு முக்கியமாக இவங்களும் கூட கும்பிடு போடணும்னு நினைக்க மாட்டாங்க. சொந்த முயற்சியில் ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம எப்படியாச்சும் நாம் யார் அப்படிங்கிறத உலகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. யார் விஷயத்திலும் தலையிட மாட்டாங்க. தனிமையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தனிமையை விரும்பக்கூடிய நபர்கள் அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ளே யாரும் டிஸ்டர்ப் இவங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே வீட்டுக்குள்ளேயே விட்டுரும். அதுவும் முக்கியமாக தனிமை, ஒரு அறையில் தனியாக உள்ளே விட்டுட்டிங்கன்னா இவங்க மாதிரி சந்தோஷப்படுவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. தனிமையாக சிங்கிளாக அருமையாக சந்தோஷப்படணுங்கிற ஆசை நிறையா இருக்கும். அப்போ இந்த கேட்டகரிஸ் எல்லாம் லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கும். யாருக்கு லக்னாதிபதி லக்னத்தில் இருக்குங்க? யாருக்கு லக்னாதிபதி லக்னத்தில் இருக்குங்க? அவர்களே இல்லை, விட்டுருங்க, அது வேற ஒருத்தருக்கு, இதை யாருன்னு பார்த்துக்கலாம் அப்புறம். அடுத்து லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருப்பவங்க. கேரக்டர்ஸ் அவ்வளோதான். 2 விஷயத்துலேயே கேரக்டர் முடிஞ்சு போச்சு. ஏன்னா வடிவேல்ஸ் காமெடியில் சொல்லுவாங்க,
முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி கேரக்டர்ஸ் இதுக்கு தவிர வேற எங்கேயும் இருக்கிறது போகிறது கிடையாது. லக்னாதிபதி 2ல் இருக்கிறவங்க அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே வந்து சாப்பாட்டு பிரியர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாப்பாட்டு பிரியர்கள். சாப்பாடு தரமாக இருக்கணும். அது எப்படின்னா தரமாக டேஸ்ட்டாக இருக்கணும். சாப்பாடு அப்படிங்கிறது என்ன சொல்கிறேங்க, இந்த அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அதுவும் அவங்க அப்படி ஒரு சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டாலும் பெரிய ஹோட்டல் சாப்பாடு தரமாக இருக்கணும். சாப்பாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். சாப்பிட்டு பசிச்ச நேரத்துக்கு சாப்பிட்றணும். இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பசிக்கும் போது சாப்பாடு வயிற்றுக்கு காசு சாப்பிடுங்க டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சாப்பாட்டு பிரியர்கள். அதே மாதிரி குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை கொண்டவங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்கள், குடும்பத்தை பற்றியே சிந்தனை செய்து கொண்டு இருப்பவர்கள், சாப்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பவர்கள். எப்பவுமே அவங்ககிட்ட ஏதோ ஒன்று நீங்கள் பேசிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அன்றாட நடக்கக்கூடிய விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி அவங்களோட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த வரும். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க சில பேர் பியூட்டி பார்லர் அது சம்மந்தமாகவும் இருப்பாங்க. ஒரு சில பேர் இல்லைனாலும் ஒரு முகத்தை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். சும்மா ஒரு நல்லா வச்சு சில பேர் செயற்கையாக போனோம்னு சொன்னோம்னா பியூட்டி பார்லருக்கு போய் பண்ணுறாங்க. சில பேர் அந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது முகத்துக்கு, அந்த பழைய விஷயங்களை யூஸ் பண்ணணும். இது மேலையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பாசம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த கேட்டகிரி லக்னாதிபதி 2ல் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ இதில் எதுலேயும் ஒன்று தான் அவங்க அடிக்டாக இருப்பாங்க. இதில் யார் சார் இருக்கிறீங்க லக்னாதிபதி 2ல்? லக்னாதிபதி 2ல் சத்தத்தை காணும். சரி, ஓகே. சரிங்க. அடுத்து இப்போ லக்னாதிபதி 2க்கு போயிட்டோம். அடுத்து லக்னாதிபதி 3ல். லக்னாதிபதி 3ல் இருப்பவர்கள் எப்பொழுதும் முயற்சியை அதிகம் விரும்புபவர்கள். எப்படிங்க? ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பயணம் செய்வதில் விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள். நிறையா சிறுதூர பயணம் செய்கிறதுல விருப்பமுடையவர்களாக இருப்பாங்க. எழுதுறது எப்பவுமே ஏதாவது ஒன்று எழுதுறது, நோட் பண்ணிகிட்டே இருக்கிறது, எழுதுறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்குறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு பிடித்த குணாதிசயத்தில் ஒன்றா இருக்கும். அப்போ இந்த 4 கேட்டகரிஸில் அவங்க ஒரு கேட்டகரி. சில பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, சினிமா பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்டாக இருப்பாங்க. அப்போ இந்த 5 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் லக்னாதிபதி 3ல் இருப்பவர்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்கும். யாருங்க சார் இருக்கு சொல்லுங்கய்யா? அடிக்கடி ஃபோனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே. அடுத்து போயிட்டே இருப்பீங்க. டிராவல் போயிட்டே இருப்பீங்களா? போக வச்சிருங்கிறோம். ஆமாம், அவ்வளோதான். சரி, ஓகே. அடுத்து லக்னாதிபதி 3ல் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள். சரிங்க, ஓகே. முயற்சி எடுத்துகிட்டே இருப்பீங்க. ஓகேங்க, சரிங்க, சந்தோஷம். ஐயா அதே மாதிரி தாங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். பயணம் எங்கேயோ போயிட்டே இருக்கணும்னு விருப்பமாக இருக்கும். பாட்டு கேட்குறது, பாடுறது, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டாகவே இருக்குங்க, பிடிக்கும். சரி, ஓகே. அவ்வளோதாங்க. அது கரெக்டாக இருக்கும். அது ஒன்றும் டவுட் கிடையாதுங்க. சொல்லுங்கள். இல்லை, இருக்குங்க, எல்லாமே இருக்குது. ஓகேங்க சார், ஓகே, சந்தோஷம். சரி, ஏன்னா இது வந்து கேரக்டர்ஸ். இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. கேரக்டர்ஸை உங்களால் மாற்ற முடியாது. அந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நம்ம கரெக்டாக உணர்வுக்கு மதிப்பளித்து அவங்கள செயல்படுத்த வச்சிங்கன்னா எல்லாத்தையுமே உங்களை ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்குற மாதிரி தான் இது. டாக்டர்கிட்ட போகிற வைத்தியம் மாதிரி தான் இது, மனோ வைத்தியம். சரிங்களா? ஓகே. அடுத்து லக்னாதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பவர்கள். 4ஆம் இடம், உங்கள் லக்னாதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறவங்க அம்மா மேல் அதிக பாசம் வைத்தவர்களாக இருப்பாங்க. ஒன்று, அம்மா மாதிரியே அவங்க ஜாடை இருக்கும், அல்லது அம்மா மாதிரியே குணாதிசயம் இருக்கும் லக்னாதிபதி 4 இருக்கிறவங்களுக்கு. இது ஒன்று, ஏதாச்சும் ஒன்று. இடத்து மேலே, வீட்டு மேலே, வண்டி வாகனத்து மேலே ரொம்ப ஒரு அக்கறை இருக்கும். இதை வாங்கலாம், அதை வாங்கலாம், இடம் வாங்கலாம், வண்டி வாங்கினது ஓட்டலாம், அந்த மாதிரி விஷயம் இருக்கும். முக்கியமாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு முக்கியத்துவம் நிறையா இருக்கும். ட்ரெஸ் இப்படி போட்டுக்கணும், அப்படி போட்டுக்கணும், நீட்டாக இருக்கணும். ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? நமக்கு எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுளாக கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அவங்கள்ட்ட இருக்கும். இந்த 4 கேட்டகரிஸில் ஒரு கேட்டகரிக்குள்ளே அவங்க இருப்பாங்க. அவங்க எந்த கேட்டகரியில் இருக்காங்க நீ யாராச்சும் வந்தாங்கன்னா சொல்லலாம். லக்னாதிபதி யாருக்கெல்லாம் 4ஆம் இடத்தில் இருக்குது, அது நடக்காத 2 விஷயம். பிரிய இருக்கா இல்லையா? யாராச்சும் லக்னாதிபதி 4 இருக்குதுங்களா? தம்பி, உனக்கு 4 இல்லையா? உனக்கு 4 இல்லையா? அவனுக்கு எதுவும் தெரியல, முடிக்கிறான். சரி,
சரி, லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பவர்கள், லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பவர்கள் குழந்தைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஒன்று, இல்லைன்னா எப்போ பாரு ஏதாவது ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அந்த ஒரு பிளானிங்ஸ் அப்படிங்கிற மைண்டில் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். 2, 3வது விஷயம் சினிமாவுக்கு போகணும் அல்லது ஏதாச்சும் என்டர்டெயின்மெண்ட் வெளியே போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். தியானம், ஆன்மீகம் சொல்லுவோம்ல, ஒரு தியானம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நிறையா இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ஜோதிடத்தின் மேலும் மிக அதிகமான ஆர்வம் இருக்கும். இதெல்லாம் லக்னாதிபதி 5ல் இருக்கக்கூடிய குணத்தில் ஏதாவது ஒன்றில் ரொம்ப ஒன்றிணைஞ்சிருப்பாங்க. இதில் யார் இருக்காங்க லக்னாதிபதி 5ல்? யாரும் இல்லையா லக்னாதிபதி 5ல்? யாருக்கு இல்லைங்களா? சரி, ஓகே, பார்க்குறவங்களுக்கு தெரியும். அடுத்து லக்னாதிபதி 6ல் இருப்பவர்கள் கொடுக்கின்ற வேலையை சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். எப்பொழுதும் வேலை 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 மேலே மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்கும். ஒரு சில பேர் லக்னாதிபதி 6ல் இருக்கனால ஒரு சில நேரங்களில் இயற்கையாகவே கிரகம் இழுத்துட்டு போயிடும். ஏதாச்சும் ஒரு கடனோட வாங்கி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், ஆனால் கடனை வாங்கி பண்ணலாங்கிற எண்ணத்தை தூண்டி விட்டு கடனை வாங்க வச்சிரும். அல்லது எப்பவுமே கடனையே கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு போய் ஏதோ ஒன்று வாங்கி கடன் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அல்லது வேலை மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன கேட்டுருக்கீங்க? எல்லாம் இருக்கா? அத்தனையும் இருக்குதாங்க. சரி, ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. அடுத்து லக்னாதிபதி 7ல் இருப்பவர்கள், லக்னாதிபதி 7ல் இருப்பவர்கள் உண்மையான நண்பர்கள் அல்லது நண்பர் கூட அதிகமாக பழக்கவழக்கம் வச்சுருப்பாங்க, அல்லது மனைவி மேலே அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்க. லக்னாதிபதி 7ல் இருக்கிறவங்க மனைவி மேலே அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்க, அல்லது நண்பர்களுடைய இது நிறையா இருக்கும். எப்பவுமே லக்னாதிபதி 7 இருக்கிறவங்க இந்த சமுதாயத்துக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அந்த சமுதாயத்தை பற்றி நிகழ்வுகளை பேசுறதுலையும் அதை பற்றி சிந்திக்கிறதுலையும் என்ன அதிகமாக இருக்கும். எப்பவுமே நீதி நேர்மை நியாயத்தோட இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க லக்னாதிபதி 7ல் இருக்கிறவங்க. இதெல்லாம் யார் இருக்கீங்க லக்னாதிபதி 7ல்? ஐயா, எதுக்கே வருது உங்களுக்கு? எல்லாமே இருக்கு. ஓகே, உங்களுக்குங்க எல்லாமே இருக்கா? உங்களுக்குங்க நீதி நேர்மை நியாயம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஏதோ ஒரு கேட்டகரி பொறுத்து வந்துடும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் 7ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு. அடுத்து லக்னாதிபதி 8ல் இருக்கிறவங்களுக்கு ஜோதிடத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர்கள் லக்னாதிபதி 8ல் இருக்கிறவங்க. ஆழ்ந்த ஒரு ஆராய்ச்சியை செய்வோர், எதை செஞ்சாலும் ஒரு ஆழ்ந்த ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிறது, எது மறைகளை ஆராய்ச்சிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே நெகட்டிவாக பேசுறது தான் பிடிக்கும். நாம் ஒன்று சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்க, ஏன்பா 4 நாள் 8 தானே, இல்லை 4 நாள் 9 4 நாள் 8னா 4 நாள் 9 அந்த மாதிரி கேட்டகரிஸ் எப்பவுமே எதிர்மறையாக சொல்லக்கூடிய சொற்கள், எதிர்மறை. அவங்கள பொறுத்தவரை நீ எப்படி அவங்களை திருத்தணும் தெரியுங்களா? ஏன்னா ஒருத்தர் அதை எப்படி கொண்டுட்டு வர்றது கண்ட்ரோலுக்கு அப்படின்னா, ஒரு பையன் இருக்கிறான், தம்பி இதை செய்கிறா தம்பி அப்படின்னா செய்ய மாட்டான். இதெல்லாம் உன்னால செய்யவே முடியாதா, போடா அப்படி போனால் அதை செஞ்சு வச்சுருப்பான். புரியுதுங்களா? அந்த கேரக்டர்ஸை எப்படி அவங்க சுமத்து கொண்டு உன்னால் முடியவே முடியாதனா அவன் முடிச்சு காட்டுவான். நீங்கள் தம்பி செய்யடா காலையில் ஒதுக்கிட்டு காலை எந்திரிச்சு போயிட்டு இப்போ தம்பி படி தம்பினா அவன் புக்கையே தொட மாட்டான். உன்னெல்லாம் வாழ்க்கையில் படிக்கவே முடியாதல, உன்னெல்லாம் முன்னேறவே முடியாது, நீ தருதலையை தாண்டா போவேன் அப்படின்னு சொன்னோம்னா அவன் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ லக்னாதிபதி 8ல் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் அதில் நம்ம என்ன பண்ண முடியும், சமாளிக்க முடியும். சரிங்களா? சரி, அடுத்த சரிங்க, சரி விடுங்க, அது எதில் ஒன்று ஆர்வம் இருக்குது விட்டுறீங்க சொல்லிட்டீங்களா அப்படியாவே. லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பவர்கள், லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்பா மேலே பாசம் இருக்கும். அப்பா மாதிரியே இருப்பாங்க, அப்பா கேரக்டர்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். லாங் ட்ராவல் போக ஆசைப்படுவாங்க, கோவில் குளத்துக்கு நிறைய போகணும்னு ஆசைப்படுவாங்க, தான தர்மங்கள் நிறையா செய்யணுங்கிற ஆசைப்படுவாங்க. அடுத்தவங்களுக்கு எப்பவுமே ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, யாருக்காக ஏதோ ஒரு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குணம். யாருக்கெல்லாம் லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கு? எல்லாமே கரெக்டாக இருக்குங்களா? அவ்வளோதான். சரி, எல்லாம் கரெக்டாக இருந்தால் சரி, கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஜோதிடம் தானே, வேற எங்கே போக போதும். அடுத்து லக்னாதிபதி 10ல் இருப்பவர்கள் எப்பவுமே தொழில் வேலை மேலே சிந்தனை. எப்பவுமே வேலை என்ன, தொழில் என்ன, அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம், வேலை, அந்த தன்னுடைய ஜீவனத்து மேலே எப்பவுமே சிந்தனை இருக்கும். கர்மா எப்படி, நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கு பிறந்தோம், அந்த கர்மாவை பற்றி சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் ஜாஸ்தியாக இருக்கும். இது லக்னாதிபதி 10ல் இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். யாரும் லக்னாதிபதி 10ல் இருக்குதுங்க? கை தூக்குறான். அவனுக்கு லக்னாதிபதி 10லையாங்க? இப்பயே தெரிஞ்சு பழகிட்டானா? சரி, ஓகே. இப்போவே தொழில் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்கானா? ஓடுவான். சரி, ஓகே. அது இப்போவே கர்மா பற்றி தெரிஞ்சுக்க வந்துட்டான் பாருங்க. ஜோதிடத்துறைக்கு இப்போ மாதம் மீட்டிங் வந்துடுறான்.
5 வயசு எத்தனாவது 6வது படிக்கிறான் 7ஆவதுங்களா 7ஆவது படிக்கும் போதே கர்மாவை பற்றி தெரிஞ்சிருக்கு, மாதம் வந்துடுறான். அப்போ கண்டிப்பாக ஃபியூச்சர் கர்மாவை பற்றியே தான் படிப்பான். அதான் லக்னாதிபதி அதான் செய்ய வைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து லக்னாதிபதி 11ஆம் இடத்தில், லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே சேமிக்க வேண்டும். லாபம் எதை செஞ்சாலும் அந்த லாப எண்ணம் வேணும். அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும், அதாவது இதை செஞ்சால் லாபம் கிடைக்குமான அந்த லாப நோக்கம் இருக்கும். சேமிப்பு அல்லது ஒரு விஷயத்தை சேமிக்கணும்னு நினைப்பாங்க, அது நினைக்க முடியுதோ முடிக்க முடியுதோ முடியலையோ அது ரெண்டாவது விஷயம். முடியாத ரெண்டாவது விஷயம். அவங்க அதை நினைப்பாங்க, அதை நோக்கி ஓடுவாங்க. செல்ல பிராணிகள் மேலே பாசம் இருக்கும். அடிமை நாய்கள் விலங்கு அந்த மாதிரி மேலே பாசம் வந்து நிறையா இருக்கும். உண்டியலில் பணம் சேர்த்துற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து தொழில் ரீதியான நண்பர்களுடைய வட்டாரம் கொஞ்சம் விரிவாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த 4 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரியில் அவங்க இருப்பாங்க. லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பவங்க யாருக்கு இருக்குது? லக்னாதிபதி 11 ஐயா, என்னோடது வந்து லக்னாதிபதி 11 இருக்காருங்க. நான் வந்து லாப நோக்கத்தோடு, அதாவது வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் யாராவது ஒருத்தர் லாபம் அடையணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பேன். செல்லப்பிராணி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நட்பு தொழில் வட்டாரத்தில் ரொம்ப அதிகங்க. சேமிப்பு மேலே ரொம்ப அக்கறை உண்டு. நானே சேமிப்பு முகவராகவும் இருக்கேன். நன்றிங்க. ஓகேங்க. நன்றிங்க. அடுத்து லக்னாதிபதி 12ல் இருப்பவங்க, இவங்க தான் சரி எப்போ பாரு நல்லா தூங்கணும். லக்னாதிபதி 12 இருக்கிறவங்களுக்கு எப்போ பாரு நல்லா தூங்கி எழுந்திருக்கணும். தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆக அடுத்த நாள் வேலை பார்க்க மாட்டாங்க, இல்லை திட்டுவாங்க. அப்போ ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா சண்டை போட்டே இருப்பாங்க காலையில் எழுந்திரிச்சு. அதனால் நைட் 10 மணிக்கு படுத்து தூங்க போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தூங்க விட்டுறணும். அதே மாதிரி தான் பெண்கள் அப்படி தான். ஆண்கள் தூங்க போகிறாங்கன்னு சொன்னால் தூங்க விட்டுறணும். லக்னாதிபதி பண்ணிருக்கிறவங்க தூங்க விட்டுறணும். அதே மாதிரி அந்த உத்தர நாள் இந்த மாதிரி சொன்ன இல்லைங்களா, அந்த கேட்டகரிஸ் எல்லாமே அப்படி தான். தூங்க விட்டுறணும். தூக்கத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்னாங்கனாவே அவங்களால அடுத்த நாள் வேலை சரியாக பார்க்க முடியாது. டென்ஷன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தூக்கம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் ஒர்க்கே ஆகாது, மைண்டே ஒர்க் ஆகாது. அது ஜோதிடராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மைண்டே ஒர்க் ஆகாது. அப்போவே பார்த்தா ஒரு அடுத்த விஷயம் சொல்கிறக்கே உங்களுக்கு மனசு வராது. அப்போ லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், பயணத்தை அதிகமாக விரும்புபவர்கள், நல்ல செருப்பு வாங்கி போகணுன்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள், நிறைய பெண்களை செருப்புக்கு ட்ராக் வச்சுருப்பாங்க, வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுவாங்க, பயணத்தில் ரொம்ப ஆசை வாக்கிற வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இதெல்லாமே வந்து லக்னாதிபதி 12ல் இருக்கவங்களுக்கு ஒரு உயிர் குணமாக இருக்கும். யாரும் லக்னாதிபதி 12 இருக்கு உங்களுக்கு என்னங்க சார் ஜாஸ்தி? என்னங்க எல்லாமே இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ கேரக்டர்ஸ் அவ்வளோதான். ஒரு மனிதனுடைய கேரக்டர்ஸ் அவ்வளோதான். இந்த சொன்ன பாயிண்ட்டுக்குள்ள தான் உங்களோட கேரக்டர் இருக்குது. லக்னாதிபதியை வச்சும் அந்த நட்சத்திர பாதங்களை வச்சும் கேரக்டரை முடிவு பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சமானதை நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே போதும். அவங்களுக்கு அது செஞ்சு கொடுக்கலாம், என்கரேஜ் பண்ணாவே போதும். கண்டிப்பாக அவங்க வந்து 100% என்ன ஆவாங்க, ஓரளவுக்கு. இது வந்து சைக்கலாஜிக்கல் ஒரு தீர்வுன்னு வச்சுக்கோங்க. ஜோதிடத்தை நம்ம பரிகாரம் சொல்ல அவங்கள முதல்ல சரியாக்கணும் இல்லையா, சைக்காலஜிக்கலாக சரியாக்கணும் இல்லையா. அப்போ ஒரு மனிதனை அதுவும் மன ரீதியாகவோ அல்லது என்ன சொல்ல மைண்ட் அப்செட்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நீக்குவதற்கு, அந்த விஷயத்தை இப்போ நான் சொன்ன இல்லைங்களா, இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணலாங்க, அவங்களுக்கு நீங்கள் பூஸ்டப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் நல்ல நிலைக்கு வருவார்கள். அவங்க வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி ஒரு விஷயத்தை நல்லபடியாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கனாவே வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றி கிடைக்கும். ஸோ அனைவரும், ஆனால் நான் சொன்ன சூட்சம் வந்து எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, நேரில் வந்தவங்க எல்லாமே ஏற்றுக்கிட்டீங்க. ஏற்றுத்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இது ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். ஓகேங்களா? அதனால் வந்து நான் சொன்ன விஷயங்களை எல்லாருமே பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நலமாகும். அனைவருடைய வாழ்க்கையும் நலமாக வேண்டும், வளமாக வேண்டும். அனைவரும் அனைத்து செல்வமும் கிடைக்கப்பெற்று பூரண நலத்துடன் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.